Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 தமிழ் மீடியத்துக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அத பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. டோட்டல் மார்க் பாத்தீங்கன்னா 100. சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 15 கேட்டிருக்காங்க. புக் பேக் வந்து நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய கம்பல்சரி क्वेश्चन, மேட்ச் ஷீட், ஃபில் அப்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வெச்சுக்கோங்க. சரியா தவறாவும் வந்து கேட்டிருக்காங்க. பின்னுரையில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. பண்டமாற்று முறையின் பல குறைபாடுகள். தவறான இணையை கண்டுபிடிக்க. காரணம் கூறு. ஏதாவது 3 எழுதுனா போதும். உயரம் அதிகரிக்கும் பொழுது வெப்பம் குறைகிறது. புவியியல் நன்னீர் குறைவாக உள்ளது. எகிப்தில் நைல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படுவது ஏன்? அண்டார்டிகா ஆராய்ச்சியாளர்களின் கண்டம் என அழைக்கப்படுகிறது ஏன்? நீர்த்தேக்க படுகையில் ரசாயன படிவுப்பாறைகள் காணப்படுகிறது. அடுத்து வேறுபடுத்துக்க பொறுத்த வரைக்கும் ஏதாவது 4 வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் மண்வள பாதுகாப்பு, மண்ணரிப்பு, கால்நிலை மற்றும் வானிலை, இடர் மற்றும் பேரிடர், வெள்ளப்பிறக்கு மற்றும் வறட்சி, இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வேளாண் சார்ந்த தொழிலங்கள் மற்றும் கடல்வளம் சார்ந்த தொழிலங்கள், பெரிய அளவை மற்றும் சிறிய அளவை புவியிடங்கள் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் வினாக்களுக்கு விடையிலி ஏதேனும் 10க்கு மட்டும் 10 × 2 20. இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களுடைய வர்த்தக மையங்களை குறிப்பிட. அதே மாதிரி தற்சீலம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. இடைக்கால இந்தியாவின் குறிப்பிடத்தக்க பெண்கள் யாவர்? மண்ணின் வகைகளை கூறு. நகரமயமாக்கம் என்றால் என்ன? தொழிலக அமைவிடத்திற்கு காரணமான காரணிகளை குறிப்பிடு. இயற்கை அமைப்பு புவிப்படம் என்றால் என்ன? நற்குடிமகனின் பண்புகளை குறிப்பிடு. பெண்களின் நலனை பாதுகாப்பதற்காக நிறைவேற்றப்பட்ட 3 சட்டங்களை குறிப்பிடு. போக்குவரத்து சமிஞ்சைகள் விளக்குகளின் படம் வரைந்த பொருளை குறிப்பிடுக. கருப்பு பணம் என்றால் என்ன? சமுதாய தேவை என்றால் என்ன? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியான விடையினை பொறுத்த வரைக்கும், விரிவான விடைகளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது 4 அட்டன் பண்ணணும். 4 × 5 20. 1857 ஆண்டு புரட்சியின் தோல்விக்கான காரணங்கள், சீர்திருத்த இயக்கத்தின் தாக்கம் குறித்து விரிவாக விடையளிக்கும். வெப்பநிலை எவ்வாறு அளவிடப்படுகிறது? நில அதிர்வை வரையறுத்து அதன் விளைவுகளை பட்டியலிடு. மரபு குறியீடுகள் மற்றும் சின்னங்கள் குறித்து ஒரு 10 எழுதுக. முதலமைச்சருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகளை வரி. சாலை விபத்துக்கான காரணங்களை வரி. பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடு. இந்திய வரைபடத்தில் பின்வரும் இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.